Assalamualaikum, welcome to Risma tips. Today நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இந்த பெல் ஐகானை அழுத்தி கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, தோசை ஆப்பம் இது எல்லாமே வந்துட்டு முறுமுறுன்னு வரணும் அப்படின்னா அந்த மாவடக்கை ஒன்றே ஒன்று மட்டும் சேருங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப கலராக சூப்பராக வரும். அது என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக ஜீனி ஆட் பண்ணிக்கிறீங்க. இது ஆட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் சேர்க்கிறதே தெரியவே தெரியாது. ஸோ ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது வந்துட்டு தோசை மாவு வச்சுருக்கேன். தோசை மாவில் வந்துட்டு கொஞ்சமாக நான் ஜீனி ஆட் பண்ணிட்டேன். நல்லா நம்ம கரைச்சி விட்டாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள், நான் தோசை ஊற்றி காட்டுறேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து தோசை ஊற்றலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு முறுன்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.